வணக்கம் பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம் ஐயா. சொல்லு. காலையில என்ன செய்ய போறீங்க? காலையில உளுந்தங்களி கிண்ட போறேன். உளுந்தங்களி தேவையான பொருள் என்னென்ன? தேவையான பொருள் ஒரு கிளாஸ் அரிசி, உளுந்தம்பருப்பு. சரி. ஒரு கை அரிசி, பச்சரிசி நானே போடணும். புழுங்கரிசி. சரி. புழுங்கரிசி உளுந்தம்பருப்பை நானே போடணும். இந்த ஒரு கரண்டி வெந்தயத்தை நான் கூட போட்டு நான் ஊற வைக்கணும். சரி. எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? 1 மணி நேரம் ஊற வைக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சு லேச தண்ணி தெளிச்சு ஆட்டணும். 1 மணி நேரம் கழிச்சு ஆட்டி தேவையான கருப்பட்டி போட்டு கருப்பட்டி நீங்க இந்த அளவுக்கு எவ்வளவு கருப்பட்டி போட்டிருக்கீங்க? 200 கருப்பட்டி. சரி. கருப்பட்டி நீங்க இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாட்டி அந்த அளவுக்காண்டி தேவையான அளவு ஒரு கருப்பட்டி அளவு 200 கருப்பட்டி மட்டும் போட்டிருக்காங்க. இந்த கருப்பட்டி என்ன செய்யணும் பாட்டி? இந்த கருப்பட்டியை நல்லா தட்டி வச்சுக்கிடணும். சரி. அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் போது தண்ணி ஊற்றணும். தேவையான தண்ணி போச்சுங்க. தண்ணி ஊத்தி என்ன செய்யணும் பாட்டி? பாலா காய்ச்சணுமா? பாலா காய்ச்சணும். அது அது பால் போயிட்டு இந்த பாவு கொதிக்கிற டயத்துல நம்ம மாவை ஆட்டி நல்ல பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். மாவு இப்படி கொஞ்சம் மட்டும் தண்ணி ரொம்பையும் தண்ணி ஊத்தாம கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊத்தி நல்ல பதத்துக்கு பாட்டி ஆட்டி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாவு பாவு கொதிச்ச பிறகு இது மாவை பாவோட மிக்ஸ் பண்ணி உளுந்தங்களி கிண்ட போறாங்க. வாங்க பார்ப்போம். கரைஞ்சிருங்க. கரைஞ்சிது. இப்போ நம்மளுக்கு கருப்பட்டி நல்லா பாகா கரைஞ்சி நல்ல பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பாகை எடுத்து நம்ம பாட்டி வடைகட்ட போறாங்க. வடிகட்டு காய்ச்சின பாகை நல்லா வடிகட்டி தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாகை எதுக்கு பாட்டி வடிகட்டி வைக்கும்?
வடிகட்டி எதுக்கு எடுக்கும்? வடிகட்டி காலையில மண்டி மாதிரி இருக்கும், வடிகட்டி நின்றுக்கணும். அந்த பாலை ஊற்றி இந்த உளுந்த மாவு ஆட்டி வச்சுக்கல அதை ஊற்றி கிண்டணும். பால் வடிகட்டி எடுத்தாச்சா பாட்டி? எடுத்தாச்சு போய். இப்போ வந்து உளுந்தங்களி கிண்டலாமா? கிண்டலாம். இந்த தின்பட்டில் இந்த பால் இப்போ அந்த காய்ச்சின பாலை வந்து நம்ம வந்து பாட்டி ஒரு வடச்சட்டியில ஊத்துறாங்க எடுத்து. இப்போ பாலை தூக்கி அடுப்புல வச்சாச்சு பாட்டி. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பால் கொதிக்கவும் இந்த மாவு உளுந்து ஆட்டி வச்சிருக்கணும், இந்த மாவு ஊற்றி கிண்டணும். கிண்டி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தேவையான எண்ணெய் ஊற்றி கிண்டணும். பால் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாட்டி வந்து மாவை வந்து ஊத்த போறாங்க. சேர்த்து தானே சேர்த்து கொஞ்சம் வடிச்சு வச்சிருந்தேன். இதில் சேர்த்துட்டேன். சின்னக்கு அதுக்கு குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ மாவை வந்து அந்த காய்ச்சின பாகு வச்ச பாகுல ஊத்தியாச்சு. ஊத்தி வச்ச பிறகு நெருப்பை வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க, சிம்ல வச்சுக்கோங்க. தேவையான உளுந்தா வச்சா போதும். இப்போ அந்த கிண்டி பாகையும் இப்போ நம்ம ஊத்தின மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுறாங்க பாட்டி. நல்லா கட்டி சேராம நல்லா ஒன்னு ஓலை மாவு ஊத்துல இருந்து நல்லா ஒன்னு ஓலை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கட்டி வந்து சேராது. இப்போ நம்ம கிண்டாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்டி வந்து சேர்ந்துரும். அதனால மாவு ஊத்தி கொஞ்ச நேரம் சிம்ல அடுப்பை சிம்ல வச்சுட்டு கேப் விடாம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கட்டி வந்து சேராம நம்மளுக்கு வந்து நல்லா வெந்தய உளுந்தங்களியானது நல்லா வரும். இப்போ வந்து நம்ம பாட்டி கிண்டுற மாதிரி நம்ம கேப் விடாம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப கிண்டியாச்சு பாட்டி, இது என்ன செய்ய போறீங்க? ஒரு கரண்டி எண்ணெய்க்கு ஊத்த போறேன்.
ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டணும். இப்போ தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைன்னு வச்சுக்கிட்டு நினைக்கிறீங்களோ நீங்க அவ்வளவு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா கிளறி விடணும். பாட்டி அது ஊற்றி கிளறிக்கிட்டு இருக்க நீங்க அப்படி இந்த நிமிஷம் இப்போ என்ன நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊத்துறப்போ நம்மளுக்கு வந்து இப்போ எடுத்து வாயில வச்சோன்னா அப்படியே வலிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அதான் நல்லா இருக்கும். நீங்க வந்து எண்ணெய் கம்மியா வந்து ஊத்துனீங்கன்னா அப்ப இருக்காது. கொஞ்சம் நீங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஊத்திக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் போதும், கொஞ்சமா போதுனாலும் தேவையான அளவு மட்டும் ஊத்திக்கோங்க. ரவை போட்டுமா இப்போ வந்து இப்போ கொஞ்ச நேரம் இருந்தானா அந்த மாவு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா வந்துடும். அது கொஞ்சம் வேகட்டும். நம்ம பாட்டிட்டு வந்து இந்த உளுந்தங்களி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கறத வந்து நம்ம பாட்டிட்டு வந்து கேட்போம். பாட்டி, இந்த உளுந்தங்களி வந்து இப்ப சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து இப்ப என்னென்ன நன்மைகள் இருக்கும்? உடம்புக்கு இது சூட்டு அமர்த்தும், வயிறு வெளினா அமர்த்தும். இது அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு தான் இது கிண்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. அப்பனா இந்த வெயில் காலத்துல கிண்டி கொடுக்கறது. வெயில் காலத்துல உளுந்தங்களி சாப்பிட்டா அந்த சூடு வந்து கம்மியா இருக்கும். மேலுக்கு பிள்ளைகளுக்கு கம்மியா இருக்கும். இப்போ இந்த உளுந்தங்களியானது நம்மள வந்து நல்லா வெந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ உளுந்தங்களியானது நம்ம நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இதை வந்து நான் வந்து நீங்க வந்து ஒரு பிளேட்ல மாத்தி சர்வ் பண்ணலாம்.